ஈவினிங் 5 மணி போல் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. பட் நல்லாவே வளருது நம்ம கட் பண்ணி விட்டாலும். ஆனால் ஒரு மொட்டு கூட வைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களோட ஸ்நாக்ஸுக்காக சிம்பிளாக பாப்கார்ன் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் பிளாக் காஃபி தான் போட்டுக்கிட்டேன். இப்போலாம் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதால என்னெல்லாம் என்ன மாற்றிக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 73 கேஜி. இதுலேருந்து ஒரு 1 மந்த் டார்கெட் வச்சுருக்கேன். எவ்வளோ குறைஞ்சாலும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு டின்னருக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே சிம்பிளாக செய்கிற மாதிரி பன்னீர் தொக்கு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பரில் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சாப் பண்ணி வச்சுட்டு பன்னீரையும் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக துருவின பன்னீர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் தொக்கு ரெடி ஆகிடும். தோசை சப்பாத்தின்னு எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.